திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதன்மையானது. சூரனை வதம் செஞ்சுட்டு இந்திரன் மகள் தேவயானையை திருமணம் பண்ணிட்டு வந்து அமர்ந்த இடம் தான் திருப்பரங்குன்றம். இன்னொன்னு, திருப்பரங்குன்றம் அப்படின்றத நிறைய பொருள் படுற மாதிரி சொல்றாங்க. பரம்பொருளே குன்றாக அமைந்திருக்கிற இடம் தான் திருப்பரங்குன்றம். திரு பரம்பொருள் குன்றா இருக்கிறாரு, அதுதான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல ஒரு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மேல மலை வரைக்கும் போய் காவல்துறை அதிகாரிகள் துணையோட மலையில ஏறி பாக்குறாங்க, சுத்தி பாக்குறாங்க அனுமதியோட. அவர் பார்க்கும்போது சொல்ற தகவல்கள் நிறைய ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு பணத்தை புதைக்கிறாங்க, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறாங்க. இது ஆக்கிரமிப்பு தான். இது வரைக்கும் 9க்கும் மேற்பட்ட பிணங்களை இங்க புதைத்திருக்கிறார்கள். சமணர் கோகைகளை பச்சை பெயிண்ட் பூசி அடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ஆக்கிரமிப்புகளை கேட்டா நம்மள மதவாதிங்கிறான். அவர் குறிப்பிடும் போது சொல்றாரு சத்தியகிரி அப்படின்றாரு. அந்த மலைக்கு இன்னொரு பேருன்ற மாதிரி சத்தியகிரி அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. நாம இங்க உரிமை கோர்றது தர்காவுக்கோ நெல்லித்தோப்புக்கோ இல்ல தர்காவுக்கு போற படிகளுக்கோ இல்ல. மாறா நாம எதுக்கெல்லாம் உரிமை வேணும்னு உரிமை கோர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மலையுமே பரம்பொருள்னு சொன்னா கூட நாம உரிமை கோர்றது மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான விஷயம். தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம உரிமை கோரல, அவங்க போறக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரல. நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம், பல்லத்தி மரம், தீபத்தூண் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது.